தாவேக தலைவர் விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000 முதல் 50,000 வாக்குகள் கிடைக்கும் என புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் அனைத்து முதலியார் முன்னேற்ற நல சங்கம் சார்பில் குடும்ப விழா நடைபெற்றது. இதில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் பங்கேற்று விழாவை சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒவ்வொரு தொகுதியிலும் தாவேகவிற்கு வாக்கு வங்கி உள்ளது என்றும் அதை பணம் கொடுத்தோ வேறு எந்த நிலையிலும் பறிக்க முடியாது என தெரிவித்தார். வலுவான வேட்பாளர் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் எனவும் கூறினார். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைப்படி நேர்மையான வாக்குகள் வாக்கு வங்கிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு 10 வாக்குகள் 20 வாக்குகள் இருப்பதும், போலியான வாக்குகள் இருப்பதும் அல்லது மறைந்தவருடைய வாக்குகள் தொடர்ந்து இருப்பதும் இவையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எஸ்ஐஆர் திட்டம் என்பது நிச்சயமாக வரவேற்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒருவருக்கு ஒரு நிலைமை உண்மையான ஜனநாயக கடமை ஆற்ற முடியும். நீங்க எந்த கூட்டணியில தொடர்றீங்க? புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வாஜ்பாய் காலத்திலிருந்து நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். 26 ஆண்டு காலமாக தொடர்ந்து வாஜ்பாயினுடைய தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரத பிரதமர் மோடிஜி அவர்களிலிருந்து இன்று வரை நாங்கள் புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா தலைமையிலே நிச்சயமாக செயல்படும். ஏசி சண்முகத்தை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் அல்லது வருங்கால தேர்தலிலே நிற்க விரும்பவில்லை. புதிய நீதி கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த தேர்தல் களத்திலே சந்திப்பார்கள். இல்லை, இப்போ அதிமுக, பாஜக மற்றும் நீங்க கூட்டணி இருக்கின்றீங்க, இன்னும் மற்ற கட்சிகள்லாம் யாரும் கூட்டணிக்கு வரல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக பொதுவாக 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஒரு முறை திமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்றுதான் 13 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தார். அதற்கடுத்து யாரும் தொடர்ந்து இல்லை. ஒரு 5 ஆண்டு காலம் திமுக இருக்கும், அல்லது அடுத்த முறை ஆட்சி மாறும், திமுக வரும், அதிமுக வரும், அதே போல அடுத்து திமுக வரும். இது போன்ற 30 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற வரலாறு. அதுபோல இன்றைய தினம் இருக்கின்ற நிலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே, இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுப்பேற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறார். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நம்முடைய அதிமுக இருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக வருகின்ற 26ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். எப்போதுமே 2 கட்சி பெரிய கட்சியாக இருந்தது, அதிமுக, திமுக. இப்போ பாஜகவும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கிறது புதுசாக அந்த தாவேக்கால இருந்த தாவேக்கா விஜய் கட்சி தான் நாங்க தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்றாங்க. அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? பிரதான எதிர்கட்சின்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு தான் போட்டி, திமுக தான் போட்டி இருக்கிறாங்க. மும்முனை போட்டியாக தெரியலாம் தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எளிதாக இந்த ஆட்சி அமையும். அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பை ஏற்கும். விஜய் அவர்களுக்கு, தாவேகாவிற்கு என்று குறிப்பிட்ட வாக்குகள் வங்கிகள் இருக்கிறது. அது பணம் கொடுத்தோ அல்லது எந்த நிலைமையிலும் அதை பறிக்க முடியாது. 25,000 50,000 வாக்குகள் தானாக வந்து வாக்குகளை சேர்க்க வாக்குகள் அவருக்கு கிடைத்துவிடும். வலுவான வேட்பாளர் என்றால் அந்த தொகுதியில் வெற்றி பெறும்.